கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். யார் இந்த ஏனோக்கு? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா, தேவனுக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா பிரியமானவன் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதற்கு முன்னமே சாட்சியை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவள் என்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது மட்டும்தான் தேவனாலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை ஏனோக்கு என்கிறவர் ஆதாமினுடைய தலைமுறையில் 7ஆம் தலைமுறைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏனோக்கு 365 வருடங்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. லீப் ஆண்டு வரும்பொழுது தான் 366 வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 365 வருடம் வாழ்ந்த ஏனோக்கை போல தேவனோடு நாம் 365 நாளும் தேவனோடே சஞ்சரிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவனுக்கு சித்தமானதை செய்யும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மரணத்தை காணாமல் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனோடு இருக்கும் பொழுது மட்டும்தான், தேவனுக்கு பிரியமானதை செய்தால் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமா அது பாவம் செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஏனோக்கினுடைய காரியங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, தேவனோடு நடக்க குடும்ப உறவு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது என்பதற்கு ஏனோக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நமக்கு வேதம் நம்முடைய கரத்தில் இருக்குது. என்னால் தேவனோடு நடக்க முடியல, என்னால் தேவனிடத்தில் நான் சேர முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என் தேவனை நான் உயர்த்த முடியல, அதற்கு மற்றவர்களை காரணம் காட்டி கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே, தேவ மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஏனோக்கை போல 365 நாளும் தேவனுக்கு பிரியமாய் நம் வாழும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, மற்றவர்களை எந்த நேரத்திலையும் குற்றம் பண்ணவே கூடாது. இவர்களால் அவர்களால் இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கை போல நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமா அது பரலோகத்துக்கு நேராய். ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கிற எந்த ஆத்துமாவுக்கும் அழிவு இருக்காது. ஆமென். தேவனோடு என்றென்றுக்கும் அது தங்கி இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.